எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் மேடி சார், கிருஷ்ணா சார் அண்ட் அரவிந்த் சார் அண்ட் முரளி. பிகாஸ் இவங்கனால தான் நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்திருக்கேன். என்னோட கதாபாத்திரத்தோட பேர் வந்து பத்மாவதி. இவங்க வந்து வேற ஒரு எராலேருந்து வராங்க. இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் இந்த படம் ஆரம்பிக்குது. ஸோ இவங்க வழியாக ஜிடி நாயுடு அவர்களுடைய கதையை வந்து இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் எப்படியாவது ஒரு ரோல் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கோயம்புத்தூரில். எங்கள் அண்ணா கோயம்புத்தூரில் படித்தார். ஸோ ஜிடி நாயுடு மியூசியம் போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை தவிர்த்து எனக்கு டீட்டெயில்டாக அவரை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ இந்த படம் மூலமாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அவரை பற்றி. எப்படிப்பட்ட ஒரு இன்னோவேட்டர் அவருன்னு. ஸோ இட்ஸ் பின் ப்ளெஷர் ஒர்க்கிங் இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இன்னும் ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் தெரியும், ஆனால் அதை தாண்டி இன்னும் தெரியணும்னு ஆசையாக இருக்குது அவரை பற்றி. ஸோ எல்லோரும் August 7th தியேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இப்படி மைண்ட் ப்ளோன் ஹை, யூ வில் பி லைக், ஓ மை காட், இது என்ன இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் மேக்கிங் திஸ் magnificent movie and bringing it to the people, and watch it in the theatre on August 7th. Thank you. Thank you so much, ma'am. அடுத்ததா துஷாரா விஜயன் அவர்கள். அதாவது தமிழ் சினிமா ஹஸ் ஃபவுண்ட் yet another gem அப்படின்னு சொல்லலாம். வந்து ஒரு 3-4 இயர்ஸ் அப்படி இருந்தாலுமே ஐ திங்க் அவங்க பண்ண எல்லா ரோல்ஸ்லேயுமே அவ்வளோ பெஸ்ட் அண்ட் டு த ஃபுல்லஸ்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்க்க முடியும். இவங்களுமே சூஸ் பண்ணி கதாபாத்திரங்களை பண்ணாலும் அது ரொம்ப நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் பண்ணுற ஒரு பர்சன். அண்ட் அவங்களுடைய நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி ஒரு கதாபாத்திரமாக இந்த ஒரு ரங்கநாயகி அமைஞ்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு லுக்ஸ்லேயும் சரி, ஒவ்வொரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லேயும் ஃப்ரேம்ஸ்லேயுமே அவ்வளோ அழகாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருக்கீங்கன்றது தெரியுது. படத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிருக்கோம். ஐ நோ ஷியோர்லி யூ வில் ஹேவ் லாட் டு ஷேர். ப்ளீஸ் வாங்க உங்களுடைய அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு, நீங்கள் இங்கே வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரங்கநாயகி நான் பண்ண கதாபாத்திரத்தில் இது ஒரு வேறுபட்ட கதாபாத்திரம். நான் வந்து எல்லா ப்ரெஸ் மீட்லையும் இது தான் சொல்கிறேன். அந்த மாதிரி சேலஞ்சிங்கான கேரக்டர்ஸ் தான் எனக்கு வருது. எனக்கு இந்த வாய்ப்பு தந்த விஜய் மூலன் சார் அண்ட் மூலன் பிக்சர்ஸ் அண்ட் கிருஷ்ணா சார், அரவிந்த் சார் அண்ட் மாதவன் சார் கூட நடிக்கணும்னா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ ஐ வாஸ் லைக், நான் அப்பா சார் கூடயும் நடிச்சிட்டேன், மாதவன் சார் கூடயும் நடிச்சிட்டேன், என்னோட மின்னலை மூமெண்ட்டை வாழ்ந்துட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அஃப்கோர்ஸ் சத்யராஜ் சார் கூட நான் இந்த படம் பண்ணிட்டேன், அடுத்த படமும் அவர் கூட பண்ணுறேன், அதுவும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதித்தி நானும் பேக் டு பேக் ஃபிலிம்ஸ் பண்ணுறோம். எல்லாருக்குமே கண்டிப்பாக ஜிடிஎன் ரொம்ப பிடிக்கும். என்டையர் டீமே கண்டிப்பாக இது ஒரு டெக் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி ஒரு விஷனரி சேஞ்ச்ட் எவ்ரி திங். அதுதான் இந்த அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் ஜிடி நாயுடு. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் August 7th போய் படம் பாருங்கள். நன்றி. தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த படத்தில் நடிக்க ஆரம்பித்தப்போ ஃபஸ்ட்டு ஏற்பட்டது ஒரு குற்ற உணர்வு தான். ஏண்டா கோயம்புத்தூர்லேயே பிறந்து வளர்ந்துக்கிற, இவ்வளோ நாள் போய் நீ ஜிடி நாயுடு மியூசியத்தை நீ பார்க்காம இருந்திருக்கிறியா அப்படின்னு ஒரு ஃபீலிங். எனக்கு ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினார். எப்படி இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணோம். எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறப்பங்க சைக்கிளில் போகிறப்ப நம்மளுக்கு 2 விஷயம் தான் தெரியும் தாத்தா பற்றி. ஏதோ ஜிடி நாயுடு ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போட்டு இவ்வளோ பெரிய பப்பாளி பழம் பண்ணியிருக்கிறாராமா, அது ஒன்று. அப்புறம் வந்து ஒரு ரேசர் மோட்டர் ஏதோ ரேஸ் ஆகலாம், அதை வச்சு அதுவே சேவ் பண்ணி விட்டுருமாமா அப்படின்லாம் பேசிக்குவோம். ஸ்கூலில் போகிற வழியில் நம்ம UMS பில்டிங் வழியாக தான் போவோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன்ட்டு. இவ்வளோ நெருக்கமான பழக்கம் எங்கள் குடும்பம் அவங்க குடும்பம் ஒரு 4 தலைமுறையாக பழக்கம். அது வேறு. ஜிடி நாயுடு சார் படமாக பண்ணுறாருன்னா நம்ம டைரக்டர் கிருஷ்ணா சார் வந்து சப்ஜெக்ட் சொன்னார், அரவிந்த் சார் வந்து சொன்னார். ஒவ்வொரு சீனும் நடிக்கும்போது ஏய் நிஜமாவே இப்படி நடந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஏன் இந்த படம் கமர்ஷியலாக பெரிய ஹிட்டானா, ஒரு சராசரி கமர்ஷியலான ஒரு சக்ஸஸ்ஃபுல் படத்தில் என்னென்ன எலிமெண்ட் இருக்குமோ அந்த எலிமெண்ட்டை விட இது அதிகமாக இருக்குது. ஒரு சேலஞ்ச் இருக்குதா, தொடத்தட்டுற விஷயம், அண்ணாமலையில் ரஜினி சார் குறிச்சி வச்சுக்காங்கிற மேட்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரியலாகவே நடந்திருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டண்ட் ஆன விஷயம் வந்து மாதவன் சார் வந்து மிக 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 அழகான நடிகர்களில் உலகத்தில் அவர் ஒருவர்னு சொல்லலாம், மிக முக்கியமானவர் சொல்லலாம். அவர் வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இவர் என்ன பண்ணார், கூட மேக்கப் மேன் மற்ற டிபார்ட்மெண்ட் யாரையும் கூப்பிட்டு வந்து இவர் மட்டும் பெல் அடித்து கதவை தட்டிக்கிறார். திறந்தா ஜிடி நாயுடு சார்னுடைய லாஸ்ட் கெட்டப்பில் நிற்கிறாரு. யா 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 மேடி
என்ன இது அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம இப்போ மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதனுடைய பாராட்டுகளை சொல்லணும். அவ்வளோ பெரிய சேஞ்சுங்க, அவ்வளவு டெடிக்கேட்டடாக. அப்புறம் அடுத்த நாள் ஷூட்டிங் போகையில் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு சேலஞ்சு, என்ன நம்ம கோயம்புத்தூர்காரன், நம்ம கோயம்புத்தூர் ஸ்லாங் நம்மளால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துடலாம், மேடி எப்படி பேசுகிறாருன்னு பார்த்துடலான்னா கரெக்டாக ஏனுங்க நாங்கிற சொல்கிறோமுங்க அப்படி இதெல்லாம் நீ கேட்காமே நின்றுட்டு, ஐயோ இது என்ன இந்த ஆள் விட்டால் நம்மளை விட கோயம்புத்தூர் ஸ்லாங் நல்லா பேசிட்டு வர போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் லைனாக சொல்லிட்டு போகலாம், அரவிந்த் சார் வந்து இதுக்காக எடுத்துக்கிட்ட மெனக்கெட்ட விஷயம் வந்து பெரிய விஷயம். அரவிந்த் சாருடைய ஒர்க்கு, ஜிடி நாயுடு சாருடைய பெருமையை சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே பெரிய பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு சார் பெருதை வச்சுக்கிறாங்க கோயம்புத்தூரில். தமிழ்நாட்டிலேயே இல்லை சவுத் இந்தியாவிலையா? தமிழ்நாட்டில் உறுதி. அது நாங்கள் ஷூட்டிங் எடுத்துகிட்டு அன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து அந்த பாலத்தை திறந்து வச்சார். எல்லாம் அவங்க ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு போய் பெரிய அளவில் மரியாதை பண்ணாங்க. நீங்கள் யார் எப்போ கோயம்புத்தூர் போனாலும் அந்த மியூசியத்தை போய் பார்த்துருங்க. அப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் வந்து அதாவது ஒரு மேல் ஆக்டருக்கு வந்து கெட்டப் போடுறது ஈஸி இல்லையாங்க மேடி, நம்ம தாடி வைக்கலாம், தாடி எடுக்கலாம், இது விக் அப்படி. பட் ஒரு லேடி ஆர்டிஸ்ட், அது எஸ்பெஷலி ஹீரோயினாக இருந்துட்டு படத்துக்கு படம் ஒரு வேறு மாதிரி கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது துஷாரா விஜயன் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. நான் முதலேருந்து பார்க்குறேன். இப்போ அவங்களோட இன்னொரு படம் நடிக்கிறேன். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு கேரக்டருக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் மேடி நீங்கள் பாருங்கள், ரங்கநாயகி வேறு, அது வேறு. ஆமாம் ஆமாம். அப்புறம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் விஜய் முருகன் அவங்கெல்லாம் நம்ம அதாவது பாகுபலி அடிக்கல பிரபாஸ் சொல்லுவார், அந்த ப்ரொடியூசருக்கு வந்து வேடிக்கை பட்டிருப்பாங்க, பாருங்கள் சார் வேற யாரோ படம் எடுக்கிற மாதிரி ஜாலியாக வந்து நிற்கிறாங்க சார், எல்லா செலவு அவ்வளோ செலவாயிட்டு இருக்குது. அவர் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து யாரோ படம் எடுக்கிறாங்கப்பா அவர் ரொம்ப செலவு பண்ணியில்ல அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா வேற யாரோ எக்கச்சக்கமாக செலவு பண்ணி எடுத்து இவங்க வந்து ஜாலியாக வேடிக்கை போட்டு நல்லா மாட்டினாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஆனால் இந்த படம் வந்து உலகம் பூரா பெரிய அளவில் ஒரு சாதனை பண்ணுங்க. ஏன்னா வந்து அவருக்கு ஜிடி நாயுடு சாரை வந்து நம்ம சும்மா கோயம்புத்தூர்காரங்க, தமிழ்நாட்டுக்காரங்க, இந்தியாக்காரங்கன்னு சுருக்கவே முடியாது. அவர் வந்து எடிசன் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்காங்க. நம்ம எப்போவுமே வெளிநாட்டுக்காரங்களை அதிகமாக புகழ்வோம். அஃப்கோர்ஸ் சினிமாங்கிறது எடிசன் கண்டுபிடிச்சது தான். நான் வந்து சிகாகோவிலேருந்து நயாகரா ஃபால்ஸுக்கு போகிற வழியில் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன கிராமம், அதுதான் வந்து எடிசன் பிறந்த கிராமம். போர்டு வச்சுருந்தது. எனக்கு ரொம்ப விஞ்ஞானிகளை மதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஒன்றா அந்த கிராமத்துக்குள்ளே போனால் அவருடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் வச்சுக்கிறாங்க, எடிசனுடைய கண்டுபிடிப்புகள்லாம். அதை பார்த்துட்டு நம்ம ஜிடி நாயுடு சார் மியூசியத்தை வந்து ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினார். இது வந்து அதை தாண்டின விஷயம், உண்மையில் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ஆளரை தூக்கி விட்டுக்கலாம், அதை தாண்டின விஷயம். அதை வந்து நம்ம மேடி அவர் எடுத்து நடித்த விதம் என்ன, நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 25 வயசில் ஆரம்பிச்சிருமா கதை, ஆரம்பித்து அவருடைய டெத்து வரைக்கும் போகுது. எல்லாமே வந்து வித்தியாசமான கேரக்டர்ஸு. இந்த மாதிரி ஒரு பயோபிக்கை வந்து கிருஷ்ணா மாதிரி டைரக்டர்னால தான் அதை டிசைன் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அதை சொல்லி அந்த குடும்பத்தில் அப்ரூவல் வாங்கி. எனக்கு இதில் வந்து ராமையா பிள்ளைன்னு ஒரு கேரக்டர். நான் கேரவானில் உட்காந்துருக்குறேன், என்கிட்ட அஸ்வின் வந்து சொன்னார், சார் ராமையா பிள்ளை ஃபேமிலி உங்களை பார்க்க வந்துருக்குறாங்க, அவர் பேரன் வந்திருக்காருன்னு. நான் பேரன்னா நானாக நினச்சிட்டு ஒரு 10 வயசு போய் ஆஃப் பேண்ட் போட்டு நின்றுருப்பார் அப்படின்னு. வெளியில் வந்து பார்த்தா அவர் கிட்டத்தட்ட என் வயசாச்சு, 65 வயசு 70 வயசு இருக்கும். அவர் வந்து சார் நான் தான் ராமையா பிள்ளையுடைய பேரை அப்படின்னு. அதுதான் என்னுடைய அந்த கேரக்டர் ராமையா பிள்ளைன்னு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, சார் ராமையா பிள்ளை வந்து உங்கள் பெரியப்பா கிட்ட கணக்கு பிள்ளையாக இருந்தார் சார், அவர் தான் சார் ஜிடி நாயுடு சார்கிட்ட சேர்த்து விட்டார் எங்கள் தாத்தாவை அப்படின்னாரு. அவ்வளோ நெருக்கமான சீன்ஸு. இன்டர்வல் பிளேஸ்மெண்ட் சீனெல்லாம் தெரிச்சிடும். இந்த இடத்துல வந்து என்னுடைய நண்பர் ஜெயராம் இல்லை பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அத்தனை பேரும் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கேன். அதித்தி காம்பினேஷன் எனக்கு இல்லை, அதனால் கரெக்டாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த படம் வந்து கமர்ஷியலாக பயோபிக்லேயே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்த படம் இவ்வளோ கிராண்டாக வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ராஜ்குமார் சாருடைய, ஜிடி நாயுடு சாருடைய ஃபேமிலி சப்போர்ட் தான். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்த காருகள்லாம் இருக்குது, இந்த காருக இந்த எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம எங்கே போகிறது, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி செய்கிறதுனா பெரிய விஷயம். அந்த ஒரு ஆஸ்டின் ஒன்று பறந்து போங்க, நான் இருக்கிறேன் சார், என்ன சார் ஆன்டிக் காருக்கு வந்து விலையே இல்லை, நம்ம சொல்கிறதா விலை சார். என்ன சார் ஆஸ்திரேலியாவில் பறக்க விட்ருக்கீங்க, இது என்ன சார் சிஜியா ஏஐயா சார் அப்படின்னு. சார் ஒரிஜினலாக விட்டோம் சார் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஜெர்மனில் அந்த பெரேடு நடக்கும்,
பெரேடு நடக்குது. அந்த நான் கேட்ட அரவிந்த் சார்கிட்ட, சார் இது என்ன சார் சிஜியா ஏஐ அப்படின்னா, இல்லை சார் புதுசாக ஒரு டெக்னிக் வந்திருக்குது, ரெண்டையும் சேர்ந்து விட்டு அதுக்கு பேர் ஹைப்ரிட் சார் அப்படின்னாரு. இப்படி பல டெக்னிக் வந்து இந்த படத்தில் புதுசு புதுசாக எப்படி ஜிடி நாயுடு அவர்கள் வந்து பல பல புதுமையான விஷயத்தை கொண்டு வந்தாரோ, அது மாதிரி இந்த படம் வந்து பல புதுமையான விஷயங்களை கொண்டு வந்திருக்குது. இந்த படத்தை வந்து உலகமே பார்த்து வியக்க போகுது. அதுக்கு காரணம் ஜிடி நாயுடு அப்படிங்கிற அவருடைய கேரக்டரும் மேடையினுடைய எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். அவர் லைஃப்பில் வந்து இது ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். ராக்கெட்ரி படம் பார்த்தேன், கொஞ்சம் சுயநலமா நம்ம ஊருக்காரர் இல்லை ஜிடி நாயுடு, கோயம்புத்தூர்காரருங்க போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 2 புட்டு போடுறதா. அதனால வந்து இல்லை அவ்வளோ வெரைட்டியான சீன்ஸ் கிடச்சி. நீங்கள் பாருங்கள், ஒரு சினிமா கதை எழுதினாலும் கூட என்ன எழுதுவீங்க இல்லையா? அங்கே வரலையா? ஆடியோ வருது. ஓஹோ அப்படியா, சரி 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 சரி. அது இப்போ அடுத்தது நம்ம முக்கியமான ஆள் மேடி பேசுறதுக்குள்ள கரெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். மிகப்பெரிய வெற்றி அடையும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய ட்ராமா நடக்கிற நேரத்தில் நீங்கள் இங்கே வந்து இங்கே கூட இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் வாழ்க்கையில் எது ஒரு பெரிய ட்ராமாவாக இருக்குது. ஏன்னா இன்னும் 2 நாள் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு தான் பக்கு பக்குன்னு நம்ம இருக்கோம். என்னோட டைரக்டர் வந்து நீங்கள் ஏற்கனவே அவர் பேசுனது கேட்டிருக்கீங்க. எவ்வளோ ஆர்வத்தோடு பேசுகிறார், எவ்வளோ இன்ஃபர்மேஷனோட பேசுகிறார் அப்படின்ட்டு. ஆனால் வெற்றி விழாவில் பேசுகிற பேச்சு இன்றைக்கே பேசிட்டார் அவர். ஸோ அதனால் நான் அந்த நன்றிங்கிறது தான் அந்த அப்புறம் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என் முதல் படம் முடிச்ச அப்புறம் மணி சார் கிட்ட போய் நான் ஒரு நல்ல இமெயில், அப்போ தான் இமெயில் புதுசாக வந்துருச்சு, அவருக்கு நான் இமெயில் எழுதினேன். இந்த படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு, எல்லோரும் நல்ல பேர் புகழெலாம் கிடச்சிருச்சு. ஸோ மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒப்பி எழுதி 2-3 பேஜுக்கு 2-3 சைடுக்கெல்லாம் அந்த இமெயில் அனுப்பிச்சு, ரொம்ப நன்றிங்க, ஒரு ஒரு பெரிய ப்ரொடியூசரில் கூட தான் மகனுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் எழுதினேன். மணி சார் வந்து தான் படத்தில் வர வசனங்கள் மாதிரி 2 லைன் நான் பதில் சொன்னார் அவர். ஒன்றுனா, தேவையில்லாத உன்னோட கிராட்டிடியூட் எல்லாருக்கும் சொல்லிட்டு தெரியாத, நான் உனக்காக எந்த உபகாரமும் பண்ணல, என் படத்துக்கு என்ன நல்லதோ அதான் நான் செஞ்சேன், அதே மாதிரி நீ படம் பண்ணும்போது அப்படி தான் செய்வேன் அப்படின்னு நம்பர் 2 இமெயில் நிறுத்திட்டாரு. ஸோ நானும் அதே மாதிரி இப்போது என்னோடய நண்பர்களுக்கு இந்த டீமில் இருக்கிற யாருக்குமே நன்றி சொல்ல போகுது இல்லைங்க. அது நான் வெற்றி வாய்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு நான் விக்ரம் வேதா டயத்தை கூட சொல்லியிருக்கேன். அதை நான் இப்போது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் எல்லார்கிட்டையும் தைரியமாக நான் நன்றி சொல்ல போவதில்லை. ஆனால் சில பேருக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஜிடி நாயுடுங்கிற ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் சில ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் அமைஞ்சிருக்காங்க. எனக்கே தெரியாமல், தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேர். ரங்தே பசந்தி பண்ணும்போது ஸ்குவாடனில் அஜய் ராத்தோட, அதுவும் ஒரு ரியல் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. குருங்கிற படம் பண்ணும்போது என்னோடய கதாபாத்திரம் அது ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் பேஸ் பண்ணி இருந்துச்சு. அண்ட் ராக்கெட்ரி, அஃப்கோர்ஸ் துரேந்தர், அண்ட் இப்போ ஜிடி நாயுடு. சில கேரக்டர்ஸ் பண்ணும்போது நமக்கு பயம் இருக்காது, ஏன்னா அவங்களாம் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ கேரக்டர் தான் இருக்கும். ஸோ அதோட படம் ஜெயிச்சிருச்சுன்னா நல்லது, ஜெயிக்கலன்னா படத்தை பற்றி தான் எல்லோரும் பேசுவாங்க. ஆனால் ராக்கெட்ரிங்கிற ஒரு படம் பண்ணும்போது ஒரு உண்மையான உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். படத்தை நம்ம சரியாக எடுக்கலன்னு வச்சுக்கலாம், ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைக்கு அது அதிகமான ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ஏன் நன்றி சொல்ல விரும்புகிறேன்னா, முதல்ல ஜிடி நாயுடு சார், ராஜ்குமார் சார், கோபால் சார், அந்த ஃபேமிலிக்கு. ஏன்னா இவங்க வந்து எங்களுக்கு வெறும் ஒரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, ஜிடி நாயுடுன்னு ஒரு கதாபாத்திரத்தை பற்றி உலகத்துக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது நம்ம கரெக்டாக பொறுப்போடு எடுத்துகிட்டு போய் சொன்னாதான் அவரை பற்றியான நல்ல விஷயங்கள் மக்களுக்கு தெரியும். அந்த படத்தை நம்ம சொதப்பிட்டோன்னா அது வந்து பாதிக்கக்கூடிய லெவலில் இருக்கும். அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். அதனால் அந்த பயத்துலையும் அந்த மரியாதையோடையும் தான் எல்லாருமே இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா we cannot afford to be wrong or inaccurate about such an impossibly unbelievable character like G.D. Naidu. So we took that very seriously. Sir, thank you very much for trusting us with the reputation of this man, and I hope that we do justice by him. இரண்டாவது வந்து நான் ஏன் நன்றி இதில் சொல்கிறேன்னா, இந்த விழாவில் மக்கள் வந்து இந்த படத்தை ஏன் பார்க்கணும், அதை பற்றி தான் நான் இப்போ பேச விரும்புகிறேனே தவிர நன்றி அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். பட் ஏன் இப்போ இந்த நன்றி சொல்லணும்னா, இதுலேயும் ஏன் மக்கள் வந்து படத்தை பார்க்கணுங்கிறது இருக்குது. அது அடுத்தது வந்து அரவிந்த் சார். அரவிந்த் சார் நானும் எப்போ பார்த்தாலும் அப்படியே உட்காந்துருப்பார், தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பார், அண்ணா எல்லாத்தையும் கேட்டுருப்பார் அவர். நானும் அவரும் கிட்டத்தட்ட 23 வருஷமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நான் இருந்திருக்கோம்.
என்ஜினியரிங் மேலே எனக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதுக்கு 10 மடங்கு மேலே அவருக்கு நாலேஜும் இருக்குது, ஆர்வமும் இருக்குது. நான் என்ஜினியர் கிடையாது, நான் என்ஜினியரிங் படிக்கல, ஆனால் இன்ஜினியரிங்கோட மிகப்பெரிய ஃபேன். அதனால் எனக்கு என்னோட எக்ஸைட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு துணையாக இருந்தது வந்து அரவிந்த் சார் தான். பிகினிங்லேயே வந்து ஹெலிகாப்டர் எப்படி பண்ணணும், அது எப்படி பறக்க வைக்கணும், ஆர்சி ஹெலிகாப்டர், உண்மையான ஹெலிகாப்டரில் ஆர்சி ஹெலிகாப்டர் பிளேன்ஸ் அதெல்லாம் பறக்க வைப்போம். அதுலேயே கீழே வந்து என்னோடய ஃபோனை ஒட்டி அதை எப்படி ட்ரோனை ஆக்குவோம், மேலேருந்து எப்படி ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் அவர் ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஒரு டிஓபி, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இவ்வளோ நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நானும் அவரும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவர் என்கிட்ட சைடாக சொல்லுவார், நம்ம 2 பேரும் எனக்கு ஒரு படமும் கிடைக்கல உங்கள் கூட மேடி அப்படின்னு அவர். எனக்கும் அது புரியல, ஏதோ ஒரு காரணத்துக்கு அது அமையாமையே இருக்கும். ராக்கெட்ரிங்கிற படத்தில் கூட அப்போ நான் பாம்பே போய் செட்டில் ஆகிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தொடர்பே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அப்போ கூட நம்ம நடுநடுவில் பேசுவோம். மாத்திரம் நிறைய நாளாக ஒரு கிட்டத்தட்ட 6-8 மாதமாக பேசலை நம்ம, ஏன்னா நான் பிஸியாக இருந்துட்டேன். திடீர்னு ஃபோன் பண்ணி அவருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், அரவிந்த் சார் எனக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். என்ன ப்ராஜெக்ட் மேடம்? ராக்கெட்டுன்னு ஒரு ப்ராஜெக்ட். ஓ வெரி குட். நான் என்ன பண்ணும், நீங்கள் வாங்க என் கூட துணையாக இருங்க, இந்த படத்தை நம்ம பண்ணுவோம், உங்களுக்கு இன்ஜினியரிங் பற்றி நிறைய தெரியும், வரீங்களா அப்படின்னு கேட்டேன். வரேனே அப்படின்னாரு. எப்போ வரணும் அப்படின்னு கேட்டார். ஒரு 3 மணி நேரத்தில் ஃப்ளைட் இருக்குது, பாம்பேக்கு வந்துடுறீங்களான்னு கேட்டேன். நம்ப மாட்டீங்க, குடும்பத்தோடு வந்துட்டாங்க சார். அவங்களும் அவங்க ஒய்ஃப், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லேடி வைஷ்ணவி மேம், 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு வந்தவங்க ராக்கெட்ரி முடிஞ்சு ரிலீஸ் வரைக்கும் என் கூடயே இருந்திருக்காங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இவர் வந்து இந்த சப்ஜெக்ட் என்கிட்ட கொண்டு வரும்போது எனக்கு வந்து இதில் ஒரு பயங்கரமான தத்துவம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஏன்னா லேஸில் கொண்டு வர மாட்டார். அப்படி கொண்டு வந்து இந்த இன்ஜினியரிங்கோட எனக்கு ஜிடி நாயுடு பற்றி தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கவுண்டமணி சார் வந்து ஒருத்தரை பெரிய ஜிடி நாயுடு திட்டுறது தான் தெரியுமே தவிர, அவர் என்ன பெரிய சயின்டிஸ்டா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு அவரை பற்றி தெரியாது. அதுவே ஒரு பயங்கர குற்றுணர்ச்சியோட தான் நான் வந்து இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அரவிந்த் சார் இந்த ஆளை பற்றி சொல்லும்போது எனக்கு நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். சரி, இவரை பற்றி ஏன் மக்களுக்கு தெரியல அப்படிங்கிறது. இந்த படத்தோட நோக்கமே வந்து ஜிடி நாயுடுன்னு ஒரு ஆளை பற்றி நம்ம தமிழ் சிலபஸில் ஒரு சாப்டர் இருக்கணுங்கிற போராட்டம் தான். நம்ம அதித்தி பாலனோட போராட்டம் அந்த படத்தில் சாப்டர் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப தப்பாக தோணுச்சுங்க. அண்டு அதுக்கப்புறம் இந்த கதை எப்படி நடந்துச்சு, யார் என்ன பண்ணாங்கன்னு ஏற்கனவே எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. பட் அதுக்கு என்ன the root cause of me getting involved with this project எப்படின்னா, எனக்கு ஒரு பாம்பு புல் மாதிரி பிடிச்சா விட்டுற மாட்டேன். ஸோ இது வச்சா கொடுமை சர்ச்சா மாட்டேன் லெவலுக்கு போயிடுவேன். அதுதான் இந்த படத்தில் எனக்கு நடந்துச்சு. ஏன்னா அந்த கதை கேட்ட உடனே ரியலைஸ், இந்த ஆளை பற்றி ஏன் மக்களுக்கு தெரியல, ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மேதையை வச்சு நம்ம பொத்தி வச்சுருக்கோம், யாருக்குமே ஒன்றும் தெரியாது. சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் போய் ஒரு சின்ன பாறாங்கல்லுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதை வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க ஒரு கிராமத்தில். நம்ம போயிருக்கோம் நிறைய வாட்டி பார்த்து, என்னடா இதில் இந்த மாதிரி நம்ம நாட்டில் மூளைக்கு மூளை இருக்குது, இது இப்படி பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக பண்ணி வச்சுருக்காங்களே நம்ம நிறைய வாட்டி யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க நம்மக்கிட்ட இருக்காங்க, அவங்கள பற்றி தெரியாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவரை பற்றி ஏன் தெரியணும்? ஏன்னா இன்றைக்கி நடக்கிற பல விஷயங்கள் அவர் அன்றைக்கே பண்ணிட்டார். ஊபருங்கிற விஷயம் இப்போ தான் நமக்கு தெரியும், அது அவர் அன்றைக்கி கிட்டத்தட்ட 80 வருஷம் முன்னாடியே பண்ணிட்டார். அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை பற்றி இப்போ நீங்கள் அப்படி திரும்பி பின்னோக்கி பார்க்கும்போது, இவரை பார்த்து தான் இவங்க கற்றுக்கிட்டாங்களா, பில்கேட்ஸ் இவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே நமக்கு வரும். ஏன்னா அவர் பில்கேட்ஸ் செஞ்ச பல விஷயங்கள் இவர் செஞ்சுருக்காரு. ரெண்டாவது, நானும் கிருஷ்ணகுமார் என்ன முடிவு பண்ணோன்னா, கதையில் இது வரைக்கும் அவர் பற்றி ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அவர் பற்றி தெரிஞ்ச இவர் இன்வென்டராக இருக்கார், இவ்வளோ விஷயங்கள் இன்வென்ட் பண்ணார், அதெல்லாம் பெரிய படத்தில் ஒரு 10% தான். ஆனால் இவர் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்த முயற்சி செஞ்சார், அந்த மாற்றங்கள் இஸ் இன்க்ரெடிபிளுங்க. ஃபீமேல் எஜுகேஷனாக இருக்கட்டும், எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், பாலிடெக்னிக்ங்கிற ஒரு வார்த்தை என்னென்னு இவரால் தான் நமக்கு தெரியுது. பாலிட்டிக்கை இன்வென்ட் பண்ணுறதே இவர் தான் ஒரு சுச்சுவேஷன். அப்படி am I right? This is factually. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் இவரோட கதையை பொத்தி வச்சுருக்காங்கிறது எனக்கு புரியல. அண்ட் தென் முழு கதை கேட்கும்போது நான் மறந்துட்டேன். இன்றைக்கி இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ்,
இப்போ நிறைய பேர் நம்ம நாட்டில் சின்ன சின்ன லேடிஸ் எல்லாம் வந்து ஊறுகாய் விற்று அப்பளம் பண்ணி விற்று பல லட்சம் ரூபா மாதத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. பிகாஸ் தேவ் ஸ்டார்டட் தேர் ஓன் என்டர்பிரைஸ். அது ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் இருக்கிறது மட்டும் இல்லை, அது எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது, அதோட கம்ப்ளைன்ஸ் என்ன, ஹவு டு யூ start the company, how do you do the taxation, how do you do the compliance, quality control, இதெல்லாம் பண்ணி how do you start a bank account, how do you get this money in your account, how do you sell it online, இதெல்லாம் படிக்காதவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சத்தியமாக சொல்கிறேன், they are earning in lakhs of rupees. பட் அவங்களோட அந்த ஊறுகாய் செய்கிற திறமைக்கு தவிர இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும், எது இந்த கம்பெனி நம்மக்கிட்ட யாரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவர் அப்போவே செஞ்சு வச்சுருக்காரு. அண்ட் இன்னைக்கு ஜிடி நாயுடு நம்ம அன்றைக்கே கொண்டாட்டிருந்தோம்னு வச்சுங்களேன். அன்றைக்கி வந்து முதல்ல வெள்ளைக்காரங்க வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணாங்க, அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கொடுக்கல, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்காக நடுவில் நின்னாங்க. ஆனால் இந்த படத்தோட டேக்லைனே வந்து ஃபியர்டு பை த பிரிட்டிஷ் அண்ட் ஃபர்காட்டன் பை ஹிஸ் கண்ட்ரிமேன். ஏன் ஃபியர் பண்ணாங்கிறது கூட நீங்கள் பார்க்கணும். ஏன்னா என்றைக்கும் அவர் பிரிட்டிஷ்காரன் பண்ணிட்டு தலை குனியவே இல்லை. பிரிட்டிஷ்காரங்க ஜிடி நாயுடு பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கவே முடியலைங்க. கடைசி வரைக்கும் அவங்க நாட்டை விட்டு ஓட்டுற வரைக்கும் அவங்களால ஜிடி நாயுடுக்கு ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் அதுக்கப்புறம் வந்த பிரச்சனை தான் இன்னும் வருத்தமாக இருந்துச்சு. நம்ம ஆளுங்களே போட்டு அவரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் இன்னைக்கு நம்ம ஸ்டாப் பண்ணலன்னு வச்சுக்கலேன், கோயம்புத்தூர் would be one of the biggest industrial hubs in the world. அந்த காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய கம்பெனி கோயம்புத்தூருக்கு வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரோட கதையை வேறையாக இருந்திருக்கும், இந்தியாவோட கதையை வேறையாக இருந்திருக்கும். அந்த காரணத்துக்காக தான் இந்த படம் பார்க்குறது இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ ஐ எம் செகண்ட்லி ஒரு ரெண்டாவது நன்றி நான் சத்யராஜ் சார், ஜெயராமன் சார் ரெண்டு பேருக்கும் சொல்லணும். பிகாஸ் அவங்க ரெண்டு பேரும் மேதைங்க. ஒரு சின்ன குழந்தையோட ஆர்வம் எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு புதுசாக எதாவது பார்க்கும்போது, ஒரு ஜூக்கோ சர்க்கஸோ போகும்போது அந்த கண்ணில் ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்க ஆர்வத்தோடையும் எனர்ஜியோடையும் செட்டில் வந்து என்றைக்குமே நம்ம இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட்டுங்க அப்படின்னு காட்டாமல் எல்லாருக்கும் ஒரு இடம் கொடுத்து, எந்த சீனில் பக்கத்தில் கம்முன்னு நிற்கணுமோ அந்த சீனில் பக்கத்தில் கம்முன்னு தான் நிற்கிறாங்க. ஒரு இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே செட்டில் புரிஞ்சுக்கிட்டோம். திஸ் இஸ் த வாட் கமிட்மெண்ட் லெவல் மீன்ஸ். ஸோ உங்கள் வயசில் கூட நான் இந்த மாதிரி கமிட்டடாக இருக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளோட நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் சார். Yes, look at how young he is looking. He's giving a run for the money to all young actors. And கடைசியாக நன்றி சொல்கிறது ஏன் மறுபடியும் நன்றின்னு சொல்கிறேன், பிகாஸ் இதுக்கு இந்த சினிமாவுக்கு பொறுத்த ஒரு விஷயமா இருக்குது. இஸ் விஜய் அண்ட் வர்கீஸ் மூலம் ரெண்டு பேரும் என்னோட ராக்கெட்டில் ப்ரொடியூசராக இருந்தாங்க. இந்த படம் பண்ணும்போது பல வாட்டி எனக்கு வந்து நான் உள்ளே போயிட்டேன்னா வெளியே வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு நம்பிக்கைன்னு ஒன்று கொடுக்கறதுக்கு ஏன் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு புரியல ஏன் இந்த ஆளை பற்றி யாருக்கும் தெரியல அப்படிங்கிறது. நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கு டைம் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் நிறைய வாட்டி நான் விஜய் சொன்னேன், விஜய் ஐ ஷோர் யூ வாண்ட் டு டூ திஸ் ஃபில்ம், ஐ ஷோர் வி வாண்ட் டு டூ திஸ் ஃபில்ம் அப்படின்னு கேட்டிருக்கேன். எனக்கு என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இல்லையோ அதை விட பல மடங்கு அதிக நம்பிக்கை விஜய்க்கு என் மேலே இருந்திருக்கு. அதுக்காக ரொம்ப நன்றி விஜய், தேங்க்யூ மேன். என்னை பற்றி என்னையே வந்து கற்றுக்க வச்சுட்டாரு. ஸோ ஐம் அண்ட் அதுக்கு காரணம் த ரீசன் ஐம் சேயிங் இஸ், ஏன் இந்த படம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா ஏதோ ஒரு மனசில் நெடுக்கலாக இருந்துச்சு, ஏன் why is people not talking about him, and I just couldn't find the reason. I just do not know why we didn't celebrate him, and that was making me very insecure. And finally பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு இருப்பார்ல நம்ம இயக்குனர், ஒரு he's become not just my director but a very close family மாதிரி. பட் படம் ஒத்துக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் தான். இந்த படத்தோட ஒரு சீனோட பாட்காஸ்ட் நான் ப்ளே பண்ணி காட்டணும்னு ஆசைப்பட்றேன் சார். இவரோட குரல், இவர் பண்ண சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாரும் கேட்டுங்க. அவரது உதவியாளரும் இன்னொரு குமாஸ்தாவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சாரங்கபாணி வந்ததும் எழுந்து நிற்கிறார்கள். சாரங்கபாணி டென்ஷனாக, வெளில போறது ஜிடி நாயுடு ஆபீஸ்ல வேலை பார்க்குற கிளர்க்கு தானே, எதுக்கு வந்துட்டு போறார்? வருமான வரி உதவியாளர். ஐயா இவர் வேற ஜோலியா வந்திருக்கிறாரு. மிஸ்டர் போஸ்னு ஒருத்தரோட கடந்த 3 ஆண்டுகளா வருமான வரி கட்டின விவரங்களை கேட்டு வாங்கிட்டு போறார் சார். சாரங்கபாணி டென்ஷனாக, யோ யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துருவீரா? வருமான வரி உதவியாளர், இல்லைங்க சார், அவர் போஸோட சரியான ஆவணங்களை எல்லாம் காமிச்சிட்டு தான் வாங்கிட்டு போறார் என்று அந்த ஆவணங்களை காண்பிக்கிறார். சாரங்கபாணியும் அவற்றை பார்க்கிறார். சாரங்கபாணி குழப்பத்துடன், அது சரி, ஆனா நாயுடு ஆபீஸ்ல இருந்து எதுக்கு போஸோட ஆவணங்களை வாங்கிட்டு போறா?
என்று அவர் கேட்க மற்றவர்கள் புரியாமல் விழிக்க வெளியே ஏதோ சலசலப்பு கேட்டு இவர்கள் வெளியே வராண்டாவுக்கு வருகிறார்கள். பியூன் ஓடி வருகிறார். பியூன் சாரங்கபாணியிடம், சார் ஒரு ஆள் நாயோட வந்து கலாட்டா பண்றார் சார், நாயை உள்ள விட முடியாதுன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, எகத்தாளமா பேசுறார் சார் என்று சொல்ல சாரங்கபாணி வெளியே பார்க்கிறார். அங்கே ராஜபாளையம் நாட்டு நாய் ஒன்றுடன் ராமையா பிள்ளை. நாய் மற்றவர்களை பார்த்து குறைத்தபடி இருக்க அதன் பிடியை விடாமல் இருக்கிறார் ராமையா பிள்ளை. சாரங்கபாணி வாசலை நோக்கி நடந்து வருகிறார். ராமையா பிள்ளை உறக்க சாரங்கபாணிக்கு கேட்கும்படி, வணக்கம் சார் வாழ், இப்பெல்லாம் அடிக்கடி சந்திக்கிறோம். சாரங்கபாணி கடுப்புடன் நடந்தபடியே. மீதி போய் படத்துல பாருங்க. இப்படி ஒருத்தர் கதை சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், எப்படிங்க நம்ம பண்ணாமல் இருக்க முடியும்? இதை பற்றி கவலைப்படாத, இன்னும் 4 மணி நேரத்தில் படம் பார்க்க போகிறாங்க. ஸோ அது இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, பேரெல்லாம் மாற்றிருக்கோம் நம்ம. அதனால் ஏன்னா அந்த சென்சரோட மேட்டர்லாம் இருக்குது. பட் இரியா உன் குரல் தான் எனக்கு ராத்திரி கூட கேட்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரெப் இருக்கும்போது எந்த நடிகனாலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். காந்தின்னு ஒரு படம் சொன்னால் நீங்கள் வந்து பென் கிங்ஸ்லி பற்றி தான் யோசிப்பீங்க. பிகாஸ் இல்லை நம்ம வந்து அன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கோமோ வீரபாண்டிய கட்டபொம்மன்னா நமக்கு வந்து சிவாஜி கணேசன் சார் தான் ஞாபகம் வருவார். அது ஒரு பெருமையோட ஒரு பொறுப்பு கூட தான். ஸோ ஐ ஹோப் தட் வித் ஜிடி நாயுடு ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு ஒன் கிரேட் லெஜெண்டரி மேன் அண்ட் பி மை ஆனர். தேங்க்யூ வெரி மச். வணக்கம், நன்றி. 3 மணி நேரத்தில் படம் ஸ்டார்ட் ஆக போது நீங்கள் சீக்கிரம் கிளம்பி போய் ஃபேமிலியோடு திருப்பி வந்துருங்க, படம் பாருங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.